This channel does not promote or encourage any illegal activities. All contents provided by this channel only. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் விக்ரமாதித்தனுக்கு வேதாளம் சொன்ன அந்த 9வது கதை என்ன, அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். எறும்பு கொடுத்த சாபமும் மனைவியும் கதையை கேட்கலாமா? வேதகிரி என்னும் அழகிய ஊரில் சந்திரசேகரன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு அவனி என்ற ஒரு மகள் இருந்தாள். சந்திரசேகரன் தனது மகளான அவனிக்கு ஒரு இளவரசனை மனம் புரிந்து வைத்தான். இருவரும் ஒருவர் மீது ஒருவர் அதீத காதலுடன் இருந்தனர். இளவரசனுக்கோ மிருகங்களின் மொழி அனைத்தும் தெரியும். மிருகங்கள் பேசிக்கொள்ளும் பாஷையும் சந்திரசேகரனுக்கு புரியும். அப்படி இருக்க ஒரு நாள் அவனும் அவனது மனைவியும் ஒரு கட்டிலில் படித்துக்கொண்டு இருவரும் உரையாடி கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த கட்டிலின் கீழே இருக்கும் தரையில் சில எறும்புகள் சாறை சாறையாக சென்று கொண்டிருந்தன. அப்பொழுது முன்னே சென்று கொண்டிருந்த எறும்புகள் திடீரென்று நின்றுவிட்டன. திடீரென்று அவை நிற்க பின்னே நின்ற எறும்புகள் கேட்டன. ஏன் நிற்கிறீர்கள் என கேள்வி கேட்க முன்னால் சென்ற எறும்புகள் பின்னால் சென்ற எறும்புகளிடம் சொன்னது வழியில் கட்டில் உள்ளது என்று கூறியது. அதற்கு பின்னால் வந்த எறும்புகளோ அதை தூக்கி எரிந்துவிட்டு செல்லுங்கள் என்று கூறியது. நாங்களும் அதைத்தான் செய்ய எண்ணியிருந்தோம். ஆனால் இருவர் கட்டிலில் அமர்ந்து உள்ளனர். அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாமே என எண்ணுகிறோம் என்று பதில் கூறின முன்னால் சென்ற எறும்புகள். இல்லையெனில் கட்டிலை தூக்கி எரித்துவிட்டு சென்றிருப்போம் என்று கூறியன. இதை கவனித்துக் கொண்டிருந்த இளவரசன் உறக்க சிரித்து விட்டான். இதை கண்ட இளவரசியோ தனது கணவரிடம் நீங்கள் திடீரென சிரிக்க காரணம் என்ன என்று கேட்டாள். அவன் சொல்ல தொடங்கும் முன் எறும்புகள் அவனிடம் நாங்கள் பேசியதை வெளியில் கூறினால் உனது தலை வெடித்துவிடும் என்று கூறியது. இதனால் இளவரசனோ இளவரசியிடம் இந்த ரகசியத்தை கூற மறுத்தான். இளவரசியோ விடுவதாக தெரியவில்லை. இப்படியே இருவருக்கும் உரையாடல் முற்றிவிட அது விவாதமாக சென்று இளவரசி தற்போது தாங்கள் அந்த ரகசியத்தை கூறவில்லை எனில் நான் இறந்து விடுவேன் என்று கூற இளவரசியிடம் சரி, மயானத்தில் கட்டைகளை அடுக்கி வை, நான் அதில் படுத்துக்கொள்கிறேன். பின்னர் உன்னிடம் நான் சிரித்ததற்கான காரணத்தை கூறுகிறேன். அப்படி நான் கூறிய உடனே எனது தலை வெடித்து சிதறி நான் இறந்து விடுவேன். நீ எனது உடலுக்கு தீ வைத்து இறுதி அஞ்சலி செலுத்திவிடு என்று கூறினான். இதை கேட்ட இளவரசியும் சம்மதம் தெரிவித்தாள். இதனால் இளவரசன் மிகவும் மனம் நொந்து போனான். தன் உயிரை பணயம் வைத்து அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள இளவரசி துடைக்கிறாளே என்று மனம் வெந்து போனான். இருப்பினும் மயானத்தில் கட்டைகளை அடுக்கி வைத்து கொண்டு இருக்கும் சமயத்தில் ஒரு ஆணாடும் ஒரு பெண்ணாடும் அங்கு ஒன்றன் பின் ஒன்றாக வந்தன. அப்பொழுது ஆணாடான கிடாவானது பெண்ணாட்டிடம் நெருங்க முயன்றது. அந்த பெண்ணாடோ ஒரு கிணற்றை காட்டி அதன் உள்ளே இருக்கும் புல்லை பறித்து வந்து கொடுத்தால் நாம் ஒன்றாக சேர்ந்து வாழலாம் என்று ஆட்டுக்கிடாயிடம் கூறியது. அதற்கு கிடாவானது பெண்ணாட்டிடம் ஒருவேளை நான் புல்லை பறிக்க சென்று கிணற்றில் விழ நேர்ந்தால் எனது உயிர் போய்விடுமே, அவ்வாறு எனது உயிரை பணயம் வைத்துதான் உன்னுடன் சேர வேண்டும் என்ற தலையெழுத்து எனக்கில்லை. எனக்கு வேறு ஒரு பெண்ணாடு கிடைக்கும், அதனுடன் நான் மகிழ்வாக வாழ்வேன் என்று அந்த ஆட்டுக்கிடாவானது பெண் ஆட்டுவிடம் என்று கூறி அங்கிருந்து சென்றது. இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த இளவரசன் எதற்காக நான் உயிரை விட வேண்டும்? அவ்விதம் என் உயிரை விட்டு இவளிடம் அந்த ரகசியத்தை கூற வேண்டிய அவசியம்தான் என்ன இருக்கிறது என எண்ணினான். பின்னர் இளவரசியை பார்த்து எனது உயிரை விட்டு உன்னிடம் அந்த ரகசியத்தை கூற வேண்டிய அவசியம் எனக்கில்லை, நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றான். பின்னர் வேறொரு பெண்ணை மணந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தான் என கூறி இப்படியாக கதையை முடித்தது வேதாளம். இப்பொழுது வேதாளம் விக்ரமாதித்தரை நோக்கி, விக்ரமாதித்தா, இக்கதையில் அறிவில் சிறந்தவர் யார் என வேதாளம் கேட்டது. அதற்கு விக்ரமாதித்தன் சந்தேகமே வேண்டாம், அந்த ஆண் கிடாவே அறிவில் சிறந்தது என்றான். விக்ரமாதித்தன் சொன்ன சரியான பதிலால் வேறென்ன, வேதாளம் மீண்டும் பறந்து முருங்கை மரத்தின் உச்சிக்கு சென்றது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இதே மாதிரி வேற ஒரு கதையோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.